welcome back to our channel. By the way, this is Rams and this is Hems. Yeah, இன்னைக்கு வந்து நம்ம ஆனியன் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். A few moments later. Okay, நம்ம வந்து simple and easy samosa ஆனியன் சமோசா பண்ண போறோம். அதுக்கு I have mixed maida and wheat flour mix பண்ணி வச்சிருக்கேன். And then 3 onions எடுத்துர்க்கேன். garam masala, chili powder and salt. That's it. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சமோசாக்கான ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு I'm going to have இந்த மைதா கோதுமை இருக்கு இல்லையா, இதில் நான் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு ஓகே இப்போ வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். இந்த மாதிரி வந்து ஓகே இந்த மாதிரி வந்து டோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம அதை ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். அது ரெஸ்ட் ஆகிற நேரத்தில் வில் கட் ஆனியன்ஸ் அண்ட் வில் ஃப்ரை இட். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆனியன் கட் பண்ணிக்க போகிறோம். தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வந்து நம்மளோட ஆனியன்ஸ் ரெடி, கரம் மசாலா ரெடி, சில்லி பவுடர் ரெடி அண்ட் சம் சால்ட். ஓகே இப்போ வந்து நம்ம ஆனியன்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரை பண்ண போகிறோம். ஜஸ்ட் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். ஓகே ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு நம்ம சாப் பண்ண வச்ச ஆனியன்ஸை ஜஸ்ட் இது ரொம்பலாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து வதக்கிட்டு உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதுக்காக தான். இப்போ வந்து இதில் கொஞ்சம் சால்ட், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா. நான் எதுவுமே வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணல, ஜஸ்ட் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்மளுக்கு தேவையான ஃப்ளேவர் வந்து ஆனியன், அவ்வளோதான். இதை ஜஸ்ட் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே நான் வந்து அந்த ஆனியனில் வந்து கொஞ்சம் ரா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் நல்லா நீட் பண்ணி வச்சிருந்தோ அதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி தட்டிக்க போகிறேன். ரொம்ப தின் ஷீட்டாக தட்டிக்கணும் நம்ம, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ என்னன்னா ஜஸ்ட் இதை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து குக் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வந்து ஜஸ்ட் ஹீட் பண்ணிக்க போகிறேன். இந்த டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஓகே இப்போ வந்து பாரு இந்த ஷீட் ஓகேவா, இதுதான் சமோசா ஷீட். இது வந்து வெளியே கூட கிடைக்கும், பட் நான் வீட்டில் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர், அந்த சமோசா ஷீட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக. அந்த பெருசாக இருக்குல்ல, ஓகே இப்போ வந்து சமோசாலாம் ரெடி. நம்ம சமோசாஸ் எல்லாம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில். ஆக்சுவலாக இந்த மாதிரி சமோசா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி குட்டி குட்டி சமோசா அப்போல்லாம் எப்படி தெரியுமா, இது வந்து 10 rupeesக்கு 5 pieces தருவாங்க. வண்டியில் வருவாங்க, சின்ன TVS 50ல். நல்லா இருக்கும். 10 rupeesக்கு 5 pieces கொடுப்பாங்க.
கஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போல்லாம். ஆனால் இப்போ அது இது கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு. 10 rupeesன்னு சொல்லி 5 rupeesன்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம ஹேம்ஸுக்கு கொடுப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்க. வாவ், டேஸ்டி சமோசா இஸ் ரெடி. ஸோ நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த மாதிரி சமோசாலாம் நம்ம ஸ்கூல் டைம்ஸில் வந்து நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். ஒரு 10 rupees கொடுத்தா ஒரு 4 சமோசா 5 சமோசாஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ நம்மளே இப்போ வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம் சமோசா. ஸோ லெட்ஸ் டேஸ்ட் இட். வாவ், ஆனியன் ஃப்ளேவர் வந்து செம்ம எம்மியாக இருக்குது. ஸோ திரும்ப அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா பர்ஸ்ட் ஆகுது, அப்படியே ஃப்ளேவர்ஸ் எல்லாம். கண்டிப்பாக நீங்கள் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எம்மியாக இருக்குது. See you guys in next video. Bye bye. என்ன சொல்லு சமோசா பற்றி? 5-10 ரூபாய் சமோசா அப்படி பச்சா என்ன பாட்டு வந்துடலாம்.